Sir, good morning, sir. Good morning, sir. Students, good morning. Good morning, sir. 13th question. Two balls of different masses are thrown vertically upward with the same speed. Same speed. Speed வந்து ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான வேகத்தில் ரெண்டு பால் வந்து மேலே போகுது. Different masses. They will passes through their point of projection in the downward direction with the same speed. திரும்ப அதே ஸ்பீட்ல வந்து கீழே வந்து வீழுது. Next, where two balls of different masses are thrown vertically upward with the same speed, projected speed same இருக்கும். Okay, assertion is correct. அப்ப இது கரெக்டான answer. Next, downward velocity attained at the point of projection are independent on the mass of the body. ஆமா, கரெக்ட். அப்ப மேல இருந்து கீழே வரும்பொழுது it independent on mass of the body but depend on mass of the earth. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பூமியினுடைய நிறையை சார்ந்து இருக்கும், பொருளினுடைய நிறையை சார்ந்து இருக்காது. இது நம்மளுக்கு தெரியும். அப்ப அசட் ரீசன் இஸ் கரெக்ட். இங்கேயும் ப்ரொஜெக்டைல் சொல்றாங்க, இங்கேயும் ப்ரொஜெக்டைல பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்டேஷன். அப்ப பாருங்க, ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். எழுதிக்கலாமா? For a particle acceleration time graph is given the corresponding velocity graph. அப்ப ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல என்ன கண்டுபிடிக்கலாம் நீங்க சொல்லுங்க போலாம். ஓகே, இப்படியே பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரே மாதிரியா இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கா? பேச கேக்குதா? இப்ப ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சலரேஷன்ல டைமை பொறுத்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கிராஃப் வரும். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இது கிடைக்கும். அதே கரெக்டா வெலாசிட்டி அழகா என்ன இருக்கும், கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்ப யூனிஃபார்ம் ஸ்பீடா மாறும். அப்ப யூனிஃபார்ம் ஸ்பீடா மாறும் போது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. செகண்ட் ஒன் கீழே இறங்கிட்டு இருக்கு. இது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னா கண்டிப்பா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட். ஓகே, the fourth one is the correct option. பார்த்துக்கணும், டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வரத்துக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா இது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா இதுவும் இந்த கருடு பாத்துல கண்டிப்பா வராது. அப்ப கண்டிப்பா இதுவும் இல்லை. நம்ம டைரக்டா டக்குன்னு முடிச்சுக்கலாம். இதுவும் வீட்டையும் ஆக்சலரேஷனும் சேமா இருக்காது. ஓகே, அப்ப மேபி திஸ் the fourth one is the correct. 15th one பாருங்க, படிங்க. A stone is thrown vertically upward with the velocity, initial velocity u, from the top of the tower, reaches the ground with the speed 4u, the height of the tower. ஐடியா இருக்கா? என்ன சொல்றாங்க சொல்லுங்க போலாம். ஒரு டவர் மேல நின்னு ஒரு கல்ல வந்து மேல எறிகிறாங்க செய்யுன்ற ஸ்பீட்ல. பந்து வந்து மேல எரிஞ்சாவே அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி -u மாறிடும். அதுதான் அதனுடைய கண்டிஷன். ஓகே, அடுத்தது. அப்புறம் புவி அடையிறப்போ அதோட ஸ்பீட் வந்து 4u சொல்றாங்க சார். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த டவர் கேட்டு. இப்ப அவங்களுடைய கான்செப்ட் படி இனிஷியல் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம
V is equal to U plus GT. இல்லனா V square minus U square is equal to 2GH. இல்லனா S is equal to UT plus half GT square. இந்த மூணு ஈக்குவேஷன் இது மாதிரி கண்டிஷன்ல இந்த மூணு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செல்லுபடி ஆகாது. இங்க டைம் கொடுக்கல, டைமை டிபெண்ட் பண்ணி சொல்லல. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இட் மூவ்ஸ் இன் upward direction, vertically upward with an initial velocity u from the top of the tower. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்களுடைய கான்செப்ட் இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம உடனே எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா v square minus u square is equal to 2gh எழுதிக்கலாமா பாருங்க. u square is equal to 2gh. எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு? Second condition, it reaches the ground na, V is equal to 4u. Tower la irundhu மேல இருந்து டிராப் பண்றாங்க அப்படினா u is equal to minus u. ஆமாவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Therefore 4u whole square minus u whole square is equal to 2gh. இப்ப சொல்லுங்க 4u square என்னது? 4u whole square 16u square. சார் இது டக்கு நம்ம பார்த்ததுமே எனக்கு இந்த மேல டவர்ல இருந்து ஒரு பாலை எரிஞ்சாங்கன்னா இந்த வெலாசிட்டி மைனஸ் ஆகும். ஏன்னா மேல அப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரும்போது u மைனஸ் ஆயிடும். அப்ப 16u square minus u square is equal to 2gh. அப்ப 16u square minus u square 15u square. அப்ப 15u square is equal to 2gh. அப்ப ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 15 இது பண்ணோம்னா 7.5. அப்ப என்ன பண்ணலாம்? ஹைட் தானே கேக்குறாங்க. therefore height is equal to 7.5 u square divided by g. அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் 7.5 u square by g. எழுதிக்கலாமா? Yes, sir. Yes, sir. அடுத்தது சொல்லுங்க. Two particles held at different height. ரெண்டு height 8 meter 12 meter above the ground are allowed to fall from rest. The ratio of the speed at reaching the ground. சொல்லுங்க போனா ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன சொல்றான்னு மட்டும் சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ல, H1 8 மீட்டர் H2 12 மீட்டர். பாருங்க நல்லா கவனிங்க. இப்ப H1 வந்து 8 மீட்டர் H2 வந்து 12 மீட்டர். ஆமாவா? ரெஸ்ட்ல இருக்குது அப்படின்னாவே fall from restனாவே u is equal to 0. அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கம்மா? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிக்க. அப்புறம் வேற எந்த இடத்துல அந்த ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? கிரவுண்டுக்கு ரீச் ஆகும். சூப்பர். அப்ப பாட்டம் வெலாசிட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் தி பாட்டம் வெலாசிட்டி? நான் நடந்திருப்பேன். பாட்டம் வெலாசிட்டி அப்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு வெலாசிட்டி. அப்ப என்ன பண்ணலாம்னா v is equal to root of 2gh ன்னு எழுதலாமா? Yes, sir. அப்ப v is directly proportional to root of h. Yes, sir. 2g அப்ப என்ன பண்ணலாம்?
therefore ratio என்ன கேட்டிருக்கேன் ratio of the speed ratio தானே கேட்டிருக்கேன் ratio of the speed அப்ப v1 divided by v2 is equal to என்ன பண்ணலாம் h1 by h2 therefore h1 divided by h2 power 1 by 2 அப்படியே ஆட் பண்ண சொல்லும் போலாம் h1 என்ன இருக்கு 8 divided by 12 power 1 by 2 பாருங்க என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம 2/3 சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 by 3 ன்னு எடுத்துக்கலாமா அப்ப 2 by 3 power 1 by 2 இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு √2 divided by √3 ன்னு வரணுமா ஆன்சர் கரெக்டா சார் √3/√2 சார் ஓகே அவங்க ஒரு ஏதாவது இப்ப இப்படி இல்லைன்னா நம்ம ஆன்சர் கரெக்ட்னு 100% தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சம்திங் √2 மல்டிப்ளை பண்ணி இல்ல √3 மல்டிப்ளை பண்ணணும் இப்போ √2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √2 × 2 என்னதுமா 2வா √6 இது மாதிரி பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொன்னா v1 by v2 is equal to √2 அப்படியே வச்சுக்கலாம் √2 × √3 divided by √3 × √3 என்ன வரும் √6 divided by 3 வரும் அப்ப ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் 2/√6 புரியுதுங்களா நம்ம இதோட நிறுத்திட்டு நம்ம ஆன்சர் தப்புன்னு நினைச்ச கூடாது அந்த இந்த மாதிரி ரூட்டினுடைய மதிப்புல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா ரெண்டு கான்ஜுகேட்டிவ் எடுத்து பாருங்க ஒன்னு மல்டிபிள் மேல இருக்கிறத மல்டிபிள் பண்ணி பாருங்க இல்லைன்னா கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணி பாருங்க புரிஞ்சுதுங்களா இப்ப சொல்லுங்க a balloon is moving upward with velocity இதுதான் கண்டிஷன் எப்பவுமே இதுதான் கண்டிஷன் moving upward with velocity 20 meter per second it releases a stone which comes down to the ground in 15 seconds the height of the balloon from the ground at the moment when the stone is dropped அவங்க அழகா கொடுத்திருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் 17th என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க velocity 20 meter per second வெஸ்ட் கிஸ்ட் ஏதாவது சொல்லிருக்காங்களா ரிலீஸ் ஸ்டோன் விச் இஸ் கம் ஓகே எதுவுமே சொல்லல அப்ப வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி அப்ப u is equal to 20 meter per second இந்த இடத்துல மேல இருந்து கீழே போறாங்கன்னா இந்த கண்டிஷன் அடுத்தது டைம் கொடுத்திருக்கிறாங்க டைம் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க 15 seconds என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே இல்லை சார் இவ்வளவுதான் இருக்கு ஆனா எல்லாமே வந்து மூவிங் அப்வர்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்வர்டுனா மைனஸ் ஆயிடும் ஓகே a is equal to மைனஸ் ஆயிடும் எல்லாமே பக்காவா சொல்லிட்டாங்க ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா u கொடுத்திருக்காங்க ஏன் சார் என்ன யூன்னு எடுத்திருக்கேன் மூவிங் வித் வெலாசிட்டி அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது மூவிங் வித் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி டிராப் ஆகும் பொழுது ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்கும் ஓகே என்ன ஐடியா இருக்கா பாருங்க சரி இந்த t கண்டுபிடிக்கலாம் t தான் இங்க கொடுத்துட்டாங்களாமா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண கரெக்டா சொல்லுங்க எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா p is equal to u minus gt உடனே டக்குன்னு இந்த ஃபார்முலா எழுதுங்க v square minus u square is equal to 2gh s is equal to ut minus half into gt square
இந்த மூணுல எது யூஸ் பண்ணலாம்? Third form. கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டு இது யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க டைமை டிபெண்ட் பண்ணதுனால கண்டிப்பா செகண்ட் ஒன் யூஸ் பண்ண முடியாது, தேர்ட் ஒன்னை யூஸ் பண்ணலாம். அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச், யூ எவ்வளவு இருக்கு 20 இன்டூ 15 மைனஸ் 1/2 இன்டூ 10 இன்டூ 15 ஸ்கொயர். சொல்லுங்க 15 ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 5 மாறிடும். இப்ப 20 இன்டூ 15 எவ்வளவு? 300. 300 minus 5 into 15 square 225. 225. 5 into 225 5 into 225 1025. 1000. சொல்லுமா 1000. 125. 120 மைனஸ் பண்ணுங்க. $825 வரும் சார் மைனஸ். Minus 825 meter. And it is moving upward, therefore minus h is equal to 825 meter. Answer இருக்கா பாரு. Okay, second one is the correct answer. Doubt இருக்கா? No sir. நீங்க இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பாத்தீங்களா? 12th one ட்ரை பண்ணது ஆன்சர் வந்ததா? S is equal to ut plus half gt square. First ball is falling freely, அப்ப u கிடைக்காது. அப்ப u is equal to 0. உனக்கு g into t square. இது first 3 seconds. அப்ப பாத்தீங்கன்னா sn இந்த கண்டிஷன் sn is equal to u plus a/2 into 2n minus 1. ஆமாவா? கரெக்டா? இப்ப 3 செகண்ட்னா என்ன பண்ணலாம்? s3 is equal u வராது. s3 is equal to g/2 into என்ன பண்ணலாம்? 2 into 3 6 minus 1. ஆமாவா? எழுதிக்கலாமா? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படிதானே சொன்னேன் ஃபர்ஸ்ட்? வேற ஓகே, இதான் சொல்லியிருப்பேன் நீங்க. இதை ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சது. ஓகே, பாருங்க. டவுட் இருந்தா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 12th அடுத்தது 12th போர்ஷன் வந்துச்சா? சொல்லுங்க. இதெல்லாம் ஈஸி தான். When glass rod is rubbed with silk, then it gets the positive charge. அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய இது வந்து ராட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா தானே? அப்ப இந்த வெளியில, அதாவது வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்ப இதுல பார்த்தனா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா ஆட்டம்ஸ்ல இருக்கு. எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப எலக்ட்ரான்ஸ் வெளியில போனாதான் அப்ப டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான். சார் டிரான்ஸ்பர் ஆஃப் புரோட்டானுக்கு டிரான்ஸ்பர் ஆஃப் புரோட்டான் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜா? புரோட்டான் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா அங்க என்ன சார்ஜ் இருக்கும்? Negative charge. சூப்பர்.
அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா இந்த புரோட்டான் மட்டும் வெளியில போயிடுச்சுன்னா அங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான் மட்டும் வெளியில போச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். இது சொல்லுங்க. an accelerated charge can produce. electric and magnetic fields. சூப்பர். நீங்க EM வேவ்ஸ்ல படிச்சீங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அந்த Yes. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? An accelerated charge will produce electromagnetic waves ன்னு படிச்சிருக்கோமா? Yes, sir. அப்ப நம்ம கண்டிப்பா படிச்ச வரைக்கும் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரெக்ட். ஆனா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது கூட ஒண்ணு சேர்த்து இருக்காங்க பாரு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்ப Yes. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஸ்டின்ஸை பார்த்து ஆன்சரை பார்த்ததுமே இது கரெக்ட் நம்ம சொல்லிடுவோம். ஓகே, சொல்லுங்க. இது மெட்டாலிக் ஸ்பியர் கேன் பி சார்ஜ்டு வித்தவுட் டச்சிங் அப்படின்னு என்ன? By induction, sir. வித் டச்சிங், கடத்தல், கண்டக்ஷன். டச் பண்ணும் பொழுது நம்மளுடைய சார்ஜ் வந்து கடத்தப்பட்டால் அது கடத்தல், கண்டக்ஷன். வித்தவுட் டச்சிங், டச் பண்ணாம கடத்தல் ஏற்பட்டால் அது வந்து என்னன்னா இண்டக்ஷன். கரெக்டா? Yes. Okay. Consider the given figure carefully. Then from the figure, the value of Q1 plus Q2 plus Q3. நீங்களே சொல்லுங்க. 0, sir. Good, super. Yeah, 0. எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார். பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அப்ப நியூட்ரல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாசிட்டிவ் இதை நெகட்டிவ் இது பண்ணும், இந்த பாசிட்டிவ் இதை பாரு, இந்த பாசிட்டிவ் இதை தூண்டப்பட்டுச்சு நெகட்டிவ், அப்ப நெகட்டிவ்ல இருந்து இங்க போயிடுச்சுன்னா பாசிட்டிவ். அப்ப இது நியூட்ரல் சார்ஜ், இதுவும் நியூட்ரல் சார்ஜ், இதுவும் நியூட்ரல் சார்ஜ். ஏன்னா எல்லா சார்ஜும் வெளியில வந்துடுச்சு. அப்ப 0 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இங்க a charged body is separately placed in two medium x and y. Dielectric constant k கொடுத்திருக்காங்க. k is equal to 3. இன்னொன்னு வந்து k1 is equal to 3. இன்னொன்னு வந்து k2 is equal to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. Then in which medium the induced charge will be more greater? நம்மளுக்கு தெரியும் டயலெக்ட்ரிக், அதாவது இது வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடணும். ஏன்னா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னாவே அது கெப்பாசிட்டர் தான், மின்தேக்கி தான். அப்ப C is equal to அதுல வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா K into epsilon naught A divided by D. ஆமாவா? அத்தனை படிச்சிருக்கீங்க. Yes, sir. அப்ப C is directly proportional to K. K increase ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் C is equal to நம்மளுக்கு தெரியும் Q by V. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா? Yes, sir. அப்ப நம்மளுக்கு பாருங்க, என்னது டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதாவது வந்து மின்காப்பு பொருள் வந்து அதனுடைய எண் மதிப்பு அதிகமானா அதனுடைய மின்தேக்கு திறன் அதிகமாகும். மின்தேக்கு திறன் அதிகமானா அதில் சேமித்து வைக்கப்படுகின்ற மின்னூட்டமும் அதிகமாகும். அப்ப இதுல இந்த 1 2 3 4ல எது கரெக்ட் சொல்லும் போலாம்?
ஈக்குவல் தப்பு. B is to நன் ஆஃப் த எபோ தப்பு. medium x. B. எக்ஸ் மீடியம். சார் இன்கேஸ் பொட்டன்சியல் கேட்டானா என்ன சார் சொல்லலாம்? அப்ப பொட்டன்சியல் அப்படின்னு சொன்னா V நாட் பை கே. அப்ப கே அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்ப மீடியம் ஒய்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, புரியுதுங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு குறையும். புரிஞ்சு எழுதிக்கலாமா? Y தானே ஓகே. சார்? ஆமா, ஒய்யா? சார். சாரி, எக்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஒய் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இது ஈஸி தான். சொல்லுங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். எது கரெக்ட் இதுல? சொல்லுப்பா. குவான்டைசேஷன்மா, இது ஃபார்முலா. குவான்டைசேஷன் Q இஸ் ஈக்குவல் டு NE. N எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும்? முழு எண்ணா தான் இருக்கணும். 1 2 3 4 அப்படிதானே இருக்கணும். N என்பது 1.5 அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ப மின்னூட்டம் நம்மளதான் பார்த்துருக்கலையா? குவாண்டமாக்கல். அப்ப குவாண்டமாக்கல் விதியின்படி என்ன ஆகுனா, மின்னூட்டமானது எப்படி இருக்கும்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் பேசிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரானிக் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டெக்ரல் மல்டிபிள். நான் சொல்லுமா, என்ன டவுட்டா? Force between the two charge 6 microcoulomb minus 3 microcoulomb at finite separation is F. Now 50% of 50% of first charge is transferred to another. The new force between the charge at the same separation. அவங்க நான் காமனா சொல்லிட்டாங்க. F is equal to 1 by 4 pi epsilon naught 6 microcoulomb Q1 Q2 into minus 3 microcoulomb divided by R square. ஆமாவா? அப்ப நம்மளுக்கு Q1 is equal to 6 microcoulomb, Q2 is equal to minus 3 microcoulomb. இப்ப 6 microcoulomb minus 3 microcoulomb. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. 1/12 மைனஸ் பண்ணுங்க சார், ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 50% of charge வந்து என்னாச்சு? டிரான்ஸ்ஃபர் டு அனதர். இப்போ அதுக்கும் ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எதனுடையது? Q1. அப்போ 50% Q1 டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? Q dash is equal to 3 மைக்ரோகூலமா மாறிடுமா? அப்ப the new force will be, இங்க பாருங்க, இது பெரும்பாலும் இது இந்த அளவுக்கு இதெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. இப்ப நம்ம இந்த லெவலுக்குலாம் போக தேவையில்ல, இங்கேயே பார்த்துக்கலாம். 50% ஃபர்ஸ்ட் சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் சார்ஜ்னு சொன்னீங்கன்னாவே அந்த டோட்டல் சார்ஜ் எவ்வளவு சார் இருக்குன்னா, இங்க 3 மைக்ரோகூலம் பிளஸ் 3, இங்க மைனஸ் 3 மைக்ரோகூலம். ஆன்சர் இஸ் 0. கரெக்டா பாருங்க, இந்த அளவுக்கு போகுது. இந்த இதுல வந்து 50% போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? எழுதிக்கலாமா? In the given figure, the neutral point will be. கரெக்டா சொல்லுங்க, எது என்ன? சொல்லுங்கப்பா.
ரைட் சைடுல வரும் சார். Hmm. 100 centimeter right from -4 please. கரெக்ட். இப்ப இந்த பக்கம் எடுக்கும் பொழுது அந்த லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியலையா? x is equal to d by root of q2 by q1 minus 1. ஆமா தானே? கரெக்ட் தானே? Yes sir. -1 தனியா வரணும். இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த சைடு பாயிண்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த சைடு பாயிண்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த சைடு பாயிண்ட் எடுக்கும் பொழுது 100 இருக்கும், இந்த சைடு பாயிண்ட் எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க இருந்து இங்க இருக்கும் பொழுது 200 இருக்கும். அப்ப மேபி செகண்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரை பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. The electric field at the center of triangle is given by center of the electric field. சார் இங்க வந்து இல்ல சார், இங்க வந்து Q இருக்கு, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும். ஆமா தானே? சென்ட்ராய்டுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது? வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி சென்ட்ராய்டு அப்படின்னு சொன்னா 0. ஆனா சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது, ஏன்னா 3 சார்ஜஸ்மே ஒரே மாதிரியா இருக்கும் பொழுது, இப்ப இங்க இருக்கு. இது எப்படி சார் பண்ணலாம் பாருங்க, அழகா பண்ற பாருங்க. பாருங்க, இந்த Pன்ற பாயிண்ட்ல என்ன சார்ஜ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே சொல்லியிருக்கேன், Pன்ற பாயிண்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு சொல்லியிருக்கேனா? Yes sir. சோதனை மின்னூட்டம் இருக்கும். சோதனை மின்னூட்டம் என்னது? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப அங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அழகா பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜால இங்க ஒண்ணு நடக்கும். இந்த சார்ஜால இது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அப்ப இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அப்ப I am taken this as F1 அப்படின்னு இருக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு கொடுத்திருக்காங்களா? E1. இங்க இருந்து இந்த சார்ஜஸ் இருக்கா? அப்ப இது என்ன ஆகும்? இந்த சார்ஜால என்ன ஆகும் சொல்லுங்க? இங்க பாருமா, எங்க இருந்தாலும் சரி கொஸ்டின்ல Pன்ற பாயிண்ட்ல எப்பயுமே அது பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். ஆமா தானே? இப்ப இது என்ன ஆகும்? விலகல் விசை ஏற்படுமா இல்ல ஈர்ப்பு விசை ஏற்படுமா? அப்ப விலகல் விசை. அப்படி இப்படிதான் போகணும். கரெக்டா பாத்துக்கோ. இது E2ன்னு வச்சுக்கோ. இப்ப அடுத்தது பக்கத்துல இன்னொரு சார்ஜஸ் இருக்கு, -Qன்ற ஒரு சார்ஜஸ் இருக்கு. இந்த E1ம் நல்லா பார்த்தீங்க, E1ம் E2ம் இருக்கு இல்லைங்களா? அது எந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க. 90 120. ஏற்கனவே இங்க வந்து எப்படி இருக்கு? சரி, ஓகே, அப்படியே பார்த்துடலாம். இப்ப இங்க E1க்கும் E2க்கும் ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல போகும். ஏற்கனவே இந்த E1க்கும் E2க்கும் ரிசல்டன்ட் இங்க போயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொன்னு வந்து இங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜால இங்க என்ன ஆகுதுன்னா ஈர்ப்பு விசை ஏற்படுது. அப்ப இங்க காமனா ஈன்ற ஒரு வெலாசிட்டி போகுதுன்னு சம்திங். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க புக் எடுத்து பாரு. E net is equal to E plus E resultant. சரிங்க சார். இப்ப ஈனா என்னன்றது பார்த்தலாமா? இப்ப இந்த E1 E2 ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப ER ரிசல்டன்ட் தானே? கரெக்டா? Yes sir. ஓகே, நான் ஏற்கனவே புக்ல கொடுத்திருப்போம் பாருங்க. ரிசல்டன்ட் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் பாருங்க. ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் E1 ஸ்கொயர் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2 into A1 A2
cos theta. ஆமாவா? Yes, sir. Okay. இப்ப இது என்ன ஆங்கிள் இருக்கு பாருங்க. இந்த இது வந்து இப்படி போகுது E1. இந்த ஆங்கிள் இப்படி போகுது. கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்குன்னா 60 டிகிரி. அப்ப cos 60 என்னவா வரும்? What is the cos 60? 1/2, sir. 1/2. பார்த்தலாமா? அப்ப E resultant is equal to அதேதான் E1 ஸ்கொயர் பிளஸ் இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாம் மறந்துட்டீங்கன்னா E ஸ்கொயர் பிளஸ் E ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ E ஸ்கொயர் இன்டூ 1/2. ஆமாவா? 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் 3 E ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் E. ஆமாவா? Yes. Yes, sir. இதெல்லாமே இவ்வளவு வேகமா போகணும்னு அவசியம் இல்லை. 60 டிகிரினா உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? டிகிரினாவே அப்ப என்ன பண்ணலாம்? E resultant is equal to root 3 times of E. அப்ப E is equal to K into Q. நம்மளுக்கு தான் தெரியலையா? What is that? E is equal to 1/4 pi epsilon Q by R square divided by R square. அப்ப R நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்ப Rனா எவ்வளவு? இது சென்ட்ராய்டு. இதுதான் நம்மளுக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்ப நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்? K Q divided by root 3 by A whole square. ஆமாவா? Yes, sir. டக்குன்னு போறேன். சென்ட்ராய்டுடைய ஹைட்டுமா இதெல்லாமே தெரிஞ்சு வேகமா போட்டுடலாம். அப்ப K Q into A square divided by 3. அவ்வளவுதான் முடிஞ்சு. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு E இருக்கும். அப்ப E இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 6 இது வராது. 6KQ by A ஸ்கொயர்னு வரும். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். 6KQ by A ஸ்கொயர்னு வரும். இங்கேயும் 6KQ by A ஸ்கொயர்னு வரும். ஆமா தானே? ஆனா I கேப்பா J கேப்பா அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். I கேப்பா J கேப்பா. I கேப்னா X டைரக்ஷன், J கேப்னா Y டைரக்ஷன். இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் எங்க போகுது பாருங்க? எந்த டைரக்ஷன்ல போகுது? Y direction. Y direction. Y direction. அப்ப Y direction J cap. That is the correct answer. எழுதிக்கலாமாப்பா? கரெக்டா? Yes. Yes, sir. இதுவும் டக்கு நீங்களே முடிச்சுக்கலாம். போடுங்க போலாம். A charged spherical body of charge Q and radius R is balanced with electric field of intensity E. Now the charge of body is doubled and the radius is off. Then for the balancing required என்னவா இருக்கு சொல்லுங்க? ரேடியஸ். அப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா E dash கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஃபார்முலா தெரியலையா? E dash is equal to 1/4 pi epsilon naught. சொல்லுங்க. Q divided by R. அவ்வளவுதான் வந்துச்சு. அது K-னே எடுத்துக்கலாம். K charged body. Now the charge of the body is doubled. அப்ப என்ன பண்ணலாம்? 2Q divided by அடுத்தது R/2 வரும், sir. R/2. இப்ப என்ன பண்ணலாம்னா
into 4. இது என்னாகும் r square. இது என்ன பண்ணலாம் 8 kq divided by r square. அப்ப e dash என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்ப e dash 8 ன்னு கிடைச்சிருக்கு. அது இதுலயே ஆன்சர் நீங்களே தெரிஞ்சிச்சு. அப்ப செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆமா தானே? எஸ் சார். சொல்லுங்க. சொல்லுமா. Charge Q is in the given to a conducting and a non-conducting state separated than the relation between the electric field at the near point. Conducting and non-conducting and electric field will be same. Faraday. Electric lines of force yaar discover பண்ணனா Faraday. எடுக்கலாமாப்பா? எஸ். Yes, எஸ் sir. சார். சொல்லுங்கப்பா. Any closed surface? The dipole of charge 2q, a capacitor of charge q by 2, and a point charge q are enclosed, then flux as associated with p. சொல்லுங்க எவ்வளவு ஆன்சர் சொல்லுங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. சொல்லுங்க. என்க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ்னா 0 தான் சார். என்க்ளோஸ்ட் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 0 தானே சார். எப்படி ஜீரோன்னு சொல்றீங்க? மூடிய சுற்றில் மின்பாயம் 0 தானே சார். வந்து வாட் இஸ் த நெட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ளக்ஸ் இப்படி இருக்கு. அந்த ஃப்ளக்ஸுக்குள்ள ஒரு எஸ் 2qன்ற ஒரு சார்ஜ் இருக்கு. இன்னொன்னு q/2ன்ற ஒரு சார்ஜ் இருக்கு. இன்னொன்னு வந்து qன்ற ஒரு சார்ஜ் இருக்கு. இதுல நெட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்ப நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தான் தெரியும் q1 plus q2 plus q3 divided by epsilon naught. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் 2q plus q plus q/2 by epsilon naught. இப்ப இதுல இருந்து வரக்கூடிய ஆன்சர் நெட் ஃப்ளக்ஸ். ஆனா வாட் இஸ் த பாயிண்ட் சார்ஜ் ஃப்ளக்ஸ் தென் ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் த சர்ஃபேஸ். அப்ப இந்த சர்ஃபேஸினுடைய ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு q/epsilon. மொத்த என்னது பாயம் கேட்டாங்கன்னா அது அப்ப அந்த சர்ஃபேஸினுடைய பாயத்தை மட்டும் கேட்டாங்கன்னா q/epsilon. கரெக்ட். என்னது q/epsilon. இது நீங்களே சொல்லலாம். டக்குன்னு சொல்லுங்கம்மா, வேகமா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது 1 மார்க்ல இருக்கிறதுலாம் முடிச்சிடலாம். இதுதான் சொல்லுங்க. இது speeds of 2 cars as 2u and 3u at any instant. The ratio of the respective distance at which the cars are stopped at the same instant.
Third option. தேர்ட் ஆப்ஷன் எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்கம்மா? V1 கொடுத்திருக்காங்க, V2 கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சேம் இன்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்றாங்க. டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்டாப் ஆகும்போது V is equal to 0 அதெல்லாம் விட்டுருங்க. V is equal to S by T. வராதா? சார் இது U1 U2 எடுக்கலாம். இது வந்து ஸ்டாப்ல V equals 0 எடுக்கலாம் சார். U1 U1 சொல்லுங்க. U2 U1 U1 U2 இது வந்து ஸ்டாப் ஆகதால V equals 0 ன்னு ஆமா, V is equal to 0. square is equal to GH formula. ஓகே. Ratio of the respective distance. It's the same instant. அப்படின்னு சொல்லிட்டு U and square V is inverse proportional. ஒரு நிமிஷம் வந்துட்டு இதுல ஒரு டைம் போட்டு பார்த்துடலாமா? ஓகே. 31 என்ன சொல்றாங்க பாருங்க. P is equal to 0. அதான் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா? கரெக்டாப்பா? Yes, sir. அப்ப நம்மளுக்கு ஹைட் இல்ல, அப்ப டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப V square minus U square is equal to 2AS. அப்ப 0 minus U square is equal to 2 into instant the ratio of the respective space. நார்மலா 2AS வச்சுக்கோ. நார்மலா நம்மளுக்கு காமனா ஒரு மேக்னிடியூட்ல எடுத்தோம்னா U square is equal to 2AS. S is equal to U square by 2A. இப்படிதான் நம்மளுக்கு கிடைச்சது. 2U and 3U instantly. Sir, option C. 2U. நம்ம Option C answer. அதான் பார்க்கலாம். இந்த பார்த்தல ஒரு நிமிஷம். அப்ப நம்மளுக்கு S1 divided by S2 is equal to U1 divided by U2. கரெக்டா? Yes, sir. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் கேக்குறாங்க. ஸ்கொயர் U1 square plus square. ஸ்கொயர்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் S1 divided by S2 is equal to U1 எவ்வளோப்பா 2 2 u square. 4 u square. 2. இப்போ 4u square divided by 9 u square. 9u square into cancel ஆச்சுன்னா answer is 4/9. Correct. So ratio is 4/9. ஓகேவா Yes, sir. எழுதிக்கலாமாப்பா Yes, sir. Yes, sir. இந்த டெரிவேஷன்ஸ் இப்படியே இருக்கட்டும். நான் அடுத்தது இருக்கக்கூடிய 1 marks மீதி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். Don't argue, the path is why the time. ஓகே இது பார்க்கலாம். இது மாதிரி இங்க பாருங்க. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி வீட்டுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால ஹோம் ஒர்க் பண்றது. The acceleration time graph. Displacement graph தான் கொடுத்தோம். The acceleration displacement graph of the particle moving in a straight line as shown in the figure. Initial velocity of the particle u is equal to 0. Find the velocity of the particle when displacement s is equal to 16 meter. ஓகேவா எழுதிக்கலாமா? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியலையா வாட் இஸ் தட் s by t. ஆமாவா? Yes, sir. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v by t. ஆனா இங்க ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுவா மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், dv by dt ன்னு வச்சு சும்மா ஒரு கான்செப்ட், dv by dt. Equal to VT. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ds ஆல மல்டிபிள் பண்ணி வாங்க v-க்கும் s-க்கும். அப்ப s தான் நம்மளுக்கு தேவை. இப்ப ds ஆல மல்டிப்ளை பண்ண ds ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ds by dt என்னவா மாறிடும்? VA minus. Velocity தானே செப்பரேட் பண்ணணும். நம்ம வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a-க்கும் s-க்கும் உள்ள இது பார்க்கணும். a1 ஒரு டைம் ஒரு இது மட்டும் போகலாம், இது விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும். ஏவை டிவைட் பண்ணா ஏதாவது ஒரு ஆன்சர், ஏதாவது பிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குதா பாருங்க. இல்ல ஏவை எஸ் ஆல மல்டிபிள் பண்ணா ஏதாவது பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கா பாருங்க. பார்க்கலாமா? ஏனா v by t into s. என்ன கிடைக்குது பாருங்க, p ஸ்கொயர் தான் கிடைக்குது. நம்மளுடைய எய்ம் பாருமா, நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். இது டிஃபிகல்ட். சரி ஓகே, இது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், டைம் ஆச்சு. ஓகே, இந்த அசர்டேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 38 இது இருக்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. என்ன டைம் ஆகுது, அதுல வேகமா முடிச்சலாம். இந்த ஃபிரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி equal and opposite charges appears on the body. In nature, total positive ions are constant. சொல்லுங்க போலாம். Frictional electricity ல equal and opposite charges appears on the body. ஆமா, ஒரு உராய்வின் காரணமாக ரெண்டு பொருளும் உராயும் பொழுது இங்க எவ்வளவு சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே அளவுக்கான சார்ஜஸ் இங்கேயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இன்டியூஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்ப ஒரு உராய்வின் பொழுது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு உராய்வு போடும் பொழுது இங்க இருக்குது
அப்ப ஃபிரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப உராயும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜ் வெளியே வரும், இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில வரும். ஆமா தானே? கரெக்ட் தானே? Yes, sir. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருக்கும். அப்ப இன் ஃபிரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைன் சார்ஜஸ் ஆர் அப்பியர்ஸ் ஆன் த பாடி. ஆமா கரெக்ட், முடிஞ்சிருச்சு. ஓகே. இன் நேச்சர் டோட்டல் பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். கண்டிப்பா இருக்காது, மாறுபடும். அப்ப which one is assertion correct, reason wrong? எங்க இருக்கு பாருங்க. assertion is correct, reason is wrong. எழுதிக்கலாமா? Yes, sir. Yes, sir. இதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். வேற ஏதாவது இருக்கா? ஓகே. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஒரு இது குவாண்டிட்டி. லொகேஷன் ஆஃப் நியூட்ரல் பாயிண்ட் இன் த கிவன் ஃபிகர். இது ஓகே, இது விட்டுருங்க. 2 வயர் இன்ஃபினிட்டி. ஒரு λ1 எடுத்து ஒரு சார்ஜ் டென்சிட்டி, அதாவது வந்து ஒரு வயரினுடைய சார்ஜ் டென்சிட்டி λ1, இன்னொரு வயரினுடைய சார்ஜ் டென்சிட்டி -λ2. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கே சொல்லிட்டாங்க λ1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அப்ப ஏன்றது அப்ப எந்த இடத்துல நியூட்ரல் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்? ஓகேவா? எந்த இடத்துல நியூட்ரல் பாயிண்ட் இது மாதிரி கண்டிஷன்ல நியூட்ரல் பாயிண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இது ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டுலாம் இருக்காதுங்க. டைரக்டா இது போட்டுங்க. A into λ2 divided by λ1 minus λ2. ஓகேவா? இது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பெருசா போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுறது இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா A into λ2 divided by λ1 minus λ2. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது உனக்கு இது எழுதிடலாம். 49 பாருங்க, டக்கு முடிச்சிடலாம். இது வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்ன ஃபார்முலா இது? 49 E is equal to 1/4 pi epsilon naught Q divided by R square. அப்ப Q கொடுத்திருக்காங்களா? 5 meters. டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா? 80 centimeters. 80 சென்டிமீட்டர். சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 49 வீட்ல ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. Q வந்து மைக்ரோ கூலம்னா எவ்வளவு? Q is equal to 5 into 10 to the power of -6 கூலும். R என்றது பாத்தீங்கன்னா 80 into 10 to the power of -2 மீட்டர். சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு இது எழுதிக்கோ. இது உனக்கு டைரக்ட் என்னது? ஃபோர்ஸ் பிட்வீன் த கிராவிடேஷனல் ரெப்ரசன்ட். இது டைரக்ட் கொஸ்டின். சொல்லுங்க போலாம். The ratio of Fg by Fe. First option 10 to the power of 42. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ். அது பாருங்க, நான் கொடுத்திருப்பேன் பாருங்க. அது கொடுத்திருக்கிறதுல பார்த்து எழுதுங்க. Power of 42. First option, sir. டென் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதுல கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேம்மா, போதும். மீதி இருக்கிறது இது போட முடியுமா? velocity of the body after 10 seconds the body is projected. இது போட முடியாது. a ball is thrown. ஓகே, இந்த 45 கொஸ்டினும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அப்ப 45 கொஸ்டினும் 49 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? Yes. ஓகேம்மா, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.